இல்லையா? எப்போ இயற்கையாக தான் இருக்கா. இப்போ உனக்கு இந்த மனம் வந்து என்னன்னா மனசு ரொம்ப ஒரு ஆழ்ந்த அமைதி போயிடும் இயற்கையாகவே. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இங்கே மனசை விட்டுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சிட்டியை நினச்சிக்கிட்டே இருப்பாங்களா, இதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன செய்வாங்க, அங்கே போயிடுவாங்க. போன பிறகு ஐயோ இது நம்ம ஊரே பரவாயில்லன்னு. இதே மாதிரி அமெரிக்கா இது வந்து பார்க்கலாம், தேடலாம், உணரலாம், ஆனால் அதுதான் பெஸ்ட்டு சொல்லிடுறாரு. இல்லை, அமெரிக்காவில் வந்து நிறைய இடம் இந்த மாதிரி இருக்குல்ல. நான் சொல்கிறேன் கவனி. நம்ம அங்கே இருக்க சட்டத்திட்டங்கள் வந்து சமுதாய சட்டம் நம்மளுக்கு இடைஞ்சல் விடும். நீ வந்து அதனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீ ஒளியாகவோ காற்றாகவோ இருந்தால் பறவைக்கு ஏதாச்சும் ஒரு பாஸ்போர்ட் வேணுமா? பறவைகளுக்கு பாஸ்போர்ட் வேணுமா? தேவையில்லை. மனிதனாக இருந்தால் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள்லாம் சொன்னாங்கன்னா திடீர் சைனாவில் இருக்காங்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தான். காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. சைனாவில் இருக்காங்களா? 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்தியா இல்லையா? நான் படம் பார்த்ததில்லை. அதில் ஒரு சித்தர் யார்? போதி தர்மர். போதி தர்மர் தமிழ்நாட்டுக்காரர் தானே? இப்போ சைனாவில் தான் இருக்கிறாரு. இருந்தாரு, இறந்துட்டாரு நினைக்காத, உடம்பு விட்டாரு. சக்தி உடம்பு. நீ நமக்கு அழிவில்லை, உனக்கு அழிவில்லை, எனக்கு அழிவில்லை. நான்கிறது உணர்வு. பிரபஞ்சத்தோடு சேர்ந்தது ஒரு சின்ன துளி தான் நீ. சூரிய வெளிச்சம் வந்து ஒரு பனித்துளியில் பட்டால் என்ன ஆகுது? பிரதிபலிக்கா? அதை மாதிரி தான் நீங்கள் நானெல்லாம். இந்த பிறவியில் நீ எனக்கு, நான் உனக்குன்னு ஏதோ வந்திருக்கோம் தெரியாமல். இது மாயை. அடுத்த பிறகு நீ யாரோ நான் யாரோ தெரியாது. தொடர்பு இருக்கா இருக்காது தெரியாது. சிதம்பரலாஸ் போர்டு போட்டுருக்காங்க. ரைட்டு. கேமரா எடுக்கணும். மணிக்கூண்டை பார்த்தா செலக்ட் பண்ணிட்டான். வீடு நல்லா இருக்குன்னு, டிஃப்ரெண்டாக இருக்குது. மேப் போட்டிட்டு அங்கே போய் ஜாயின் ஆகிருக்கேன். இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆக்சுவலி தெரியல கரெக்டாக. இல்லைடா, வர்ற வழியில் பார்த்தோம்ல நிறைய வீடு அபாண்டண்டாக இருந்தது. எவ்வளோ புரியுதா? மனோரமா அங்கே தான், கண்ணதாசங்க தான். கேட்கணும், இவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக தெரியாது. சம்பாதிக்கல எல்லாம் இருக்காங்க. எனக்கு வந்து அப்படி இல்லை. அவர் பெரிய ஆக்சுவலாக இப்போ பார்க்கலாம்.